வணக்கம். சித்திரை மாத வளர்பிறை 3வது நாளில் கொண்டாடப்படும் அட்சய திருதியை இந்த ஆண்டு 19/4/2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1:32 முதல் 20/4/2026 திங்கட்கிழமை காலை 11:12 வரை உள்ளது. இந்த மங்கள நாளில்தான் பரசுராமர் அவதரித்ததும், புனித கங்கை பூமிக்கு வந்ததும், பாண்டவர்களுக்கு அட்சய பாத்திரம் கிடைத்ததும் நிகழ்ந்தது. இந்த மங்கள நாள் நமக்கு வற்றாத ஐஸ்வர்யத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அக்ஷயமாக, அதாவது எப்போதும் குறையாதபடி அள்ளித்தரும் நாளாகும். இந்த நாளில் நாம் செய்யும் செயல்கள், தொடங்கும் நல்ல காரியங்கள் பல மடங்கு பலன் தரும் என்பது உறுதி. எனவே இந்த நன்னாளில் பூஜை, தானம், தர்மம், திருமணம், நிச்சயதார்த்தம், மந்திர ஜபம், சங்கல்பம் போன்ற நல்ல காரியங்களை கண்டிப்பாக தொடங்க வேண்டும். இந்த நன்னாளில் ஒரு குந்துமணி தங்கமாவது வாங்க வேண்டும் என்பார்கள் பெரியவர்கள். அந்த தங்கம் வாங்க சிறந்த நேரம் ஏப்ரல் 20ஆம் தேதி காலை 8 மணி முதல் 12 மணி வரை உள்ளது. அந்த தங்கம் வாங்குவதால் வீட்டில் பொருளாதார வளம் உயர்ந்து நல்ல முன்னேற்றம் உண்டாகும். ஆனால் அது முடியாத பட்சத்தில் மங்கள பொருட்களாகிய கல்லுப்பு, மஞ்சள், குங்குமம், அரிசி, வெல்லம், கற்பூரம், கல்கண்டு போன்றவற்றையும் வாங்கலாம். காலையில் எழுந்து புனித நீராட வேண்டும். புனித நதியிலோ அல்லது சமுத்திர ஸ்நானமோ மிகவும் சிறப்பு. அது முடியாதவர்கள் வீட்டிலேயே ஸ்நானம் செய்யலாம். புனித நதிகளின் பெயர்களை மனதிலே சொல்லிக்கொண்டு, அதாவது கங்கை, யமுனே, சரஸ்வதி, நர்மதா, சிந்து, காவேரி, கோதாவரி, அலக்நந்தா என்று சொல்லி வணங்கி நாம் ஸ்நானம் செய்துவிட்டு வீட்டிலே குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் பூஜை செய்ய வேண்டும். இந்த நல்ல நாளிலே ஏதேனும் பொருளை வாங்குவதை விட தான தர்மங்கள் செய்வது மிகவும் சிறப்பாகும். அதன் பலன் பல மடங்காக நமக்கு திரும்ப வரும். நீங்கள் தானம் கொடுக்க வேண்டிய பொருட்கள் அரிசி, பருப்பு, வெல்லம், பழங்கள், உடைகள் இவற்றை இல்லாதவர்களுக்கு கொடுக்கலாம். இந்த நாளில் செய்யப்படும் அன்னதானமோ அல்லது தண்ணீர் பந்தலோ மிக உயர்ந்த பலனை கொடுக்கும். மகாலட்சுமி முன்பு நெய் தீபம் ஏற்றி கனகதாரா சோஸ்திரமோ, மகாலட்சுமி அஷ்டகமோ அல்லது உங்களுக்கு தெரிந்த மகாலட்சுமி ஸ்லோகங்கள், பாடல்களை பாடி இந்த புனிதமான நன்னாளில் நீங்கள் ஒரு வெள்ளி காயின், அதாவது ஒரு வெள்ளி நாணயத்தை எடுத்து அதற்கு குங்குமம், சந்தனமிட்டு உங்கள் உள்ளங்கையில் வைத்து ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலட்சுமி நமக என்ற மகாலட்சுமி மந்திரத்தை 108 முறை ஜபித்து அதோடு 7 மஞ்சள் கிழங்குகளையும் வைத்து ஒரு சிகப்பு துணியில் கட்டி பூஜை அறையில் வையுங்கள். மாலையும் மாலையும் 2 வேளையும் நெய்விளக்கேற்றி தீபதூபம் காட்டி அன்று இரவு அதை உங்களுடைய வீட்டு பணப்பெட்டிக்குள் வைத்து விடுங்கள். கண்டிப்பாக அது பணத்தை ஈர்க்கும். பொருளாதார முன்னேற்றமும் வளமும் உங்கள் வீட்டில் கண்கூடாக தெரிவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அட்சய திருதியை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான தகவல். வீட்டிலே நாம் பல்லியை பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த அட்சய திருதியை அன்று பல்லி யார் கண்ணிலும் படாது. பல்லிகளை நம்முடைய கண்ணில் படாமல் ஒளிந்து கொள்ள வேண்டும் என்று வாஸ்து பகவான் கட்டளையிட்டதாக கூறப்படுகிறது. அப்படி ஒருவேளை இன்று நாம் பல்லிகளை பார்த்தோம் என்றால் நம்முடைய கோடி ஜென்ம பாவங்கள் தீர்ந்து ராஜயோகம் கூடி வரும் என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள். சிறியதாக இருந்தாலும் 100 ரூபாயாக இருந்தாலும் எங்கேனும் முதலீடு செய்யுங்கள். அது பல்மடங்கு பெருகி வரும். நல்ல காரியங்களை செய்யுங்கள். அமைதியாக இருங்கள். நல்ல வார்த்தையை பேசுங்கள். நல்லதையே நினையுங்கள். வெற்றி மேல் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். எங்கள் சேனல் சார்பாக உங்கள் அனைவருக்கும் அட்சய திருதியை நன்னாளில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். நன்றி.